ஹாய் ஹால் வெற்றி பெறு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் பார்த்தீங்கன்னா அப்படின்ற வார்த்தை வந்து வரும். கொடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இதோட கடந்த கால சொல் பார்த்தீங்கன்னா கேவ் அப்படின்றது வரும். கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா கிவன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நீந்தவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா இஸ்வம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நெல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஸ்டாண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவையும் ஏவையும் மிக்ஸ் பண்ண சவுண்ட்ல வந்து உங்களுக்கு அ அப்படின்ற சவுண்ட்ல வந்து உங்களுக்கு வரும் ஸ்டாண்ட். இதோட கடந்த கால சொல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. எழுது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ன்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு. அதோடைய கடந்த கால வினையச்சம் பாத்தீங்கன்னா ரிட்டன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். எழுந்திரு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்குன்ற வார்த்தை வந்து வரும். அதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஓக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஓக்கன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தூக்கி எறி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால சொல் த்ரூன்றது வரும். அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா த்ரோன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. புரிந்து கொள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டுட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்ன்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா மெட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கற்றுக்கொடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா தாட் அப்படின்றது வரும். எடுத்துக்கொள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா டுக்குன்றது வரும். கடந்த கால வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. உட்கார் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா சாட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. காட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோன்ற வார்த்தை வந்து வரும். அதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஷோன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அனுப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து டியா மாறும். சென்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஓடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ரேன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். சவாரி செய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடுன்ற வார்த்தை வந்து வரும். அதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா ரிடன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். பணம் செலுத்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அப்படின்ற வார்த்தை வந்து வருது. லேயோடைய கடந்த கால சொல் லேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தெரிந்து கொள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோடைய கடந்த கால சொல் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா நோன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். பிடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டு அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ட் அப்படின்றது வரும். மறந்து விடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு forget அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா forgot அப்படின்றது வரும். இதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா forgotten அப்படின்றது வரும். சாப்பிடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு eat அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா eatன்றது வரும். அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா eaten அப்படின்ற வார்த்தை வந்து வருது. தேர்வு செய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா சோஸ் அப்படின்றது வரும். கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூசன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அதோட கடந்த கால சொல் பிட் அப்படின்றது வருது. அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா பிட்டன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் அப்படின்றது வரும். அதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் டி வந்து டீயா மாறுது. தொடங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகின் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இதோடைய கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா பிகன். அதோடைய கடந்த கால வினையச்சம் பார்த்தீங்கன்னா பிகன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஆகு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இதோட கடந்த கால சொல் வந்து பார்த்தீங்கன்னா பிகேம் அப்படின்றது வரும். இப்போ பார்த்த வார்த்தைகளுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். ரைட் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ் உங்க பெயரையும் முகவரையும் எழுதுங்க. ரைட் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ். He won first prize. அவர் முதல் பரிசை வென்றார். He won first prize. Please wake me early tomorrow. நாளை சீக்கிரம் என்னை எழுப்புங்கள். Please wake me early tomorrow. She didn't understand it. அவளுக்கு அது புரியவில்லை. She didn't understand it.
Don't throw it on the floor. அதை தரையின் மீது வீச வேண்டாம். Don't throw it on the floor. I think we have met you before. நாங்கள் உங்களை முன்பே சந்தித்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். I think we have met you before. She taught English to foreign students. அவர் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பித்தார். She taught English to foreign students. Take your umbrella when you go out. வெளியே போகும்பொழுது குடையை எடுத்துக்கிட்டு போ. Take your umbrella when you go out. I swam 2 miles this morning. நான் இன்று காலை 2 மைல்கள் நீந்தினேன். I swam 2 miles this morning. She stood up to speak. அவள் பேச எழுந்தாள். She stood up to speak. Don't sit on the floor. தரையில் உட்காராதீர்கள். Don't sit on the floor. He started to sing. He started to sing. அவன் பாட ஆரம்பித்தான். Show me what is in your hand. உன் கையில் என்ன இருக்குன்னு காட்டு. Show me what is in your hand. We will send it. நாங்கள் அதை அனுப்புவோம். We will send it. We have to find it. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். We have to find it. Shiva had to run to catch the bus. பஸ்ஸை பிடிக்க சிவா ஓட வேண்டி இருந்தது. Shiva had to run to catch the bus. Can you ride a bike? உங்களால் பைக் ஓட்ட முடியுமா? Can you ride a bike? How much did you pay for the tickets? டிக்கெட்டுகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள்? How much did you pay for the tickets? I met her in Chennai. நான் அவளை சென்னையில் சந்தித்தேன். I met her in Chennai. Lay the suitcase on the bed. suitcase படுக்கை மீது வை. Lay the suitcase on the bed. Do you know it? உனக்கு அது தெரியுமா? Do you know it? Please keep this door closed. இந்த கதவை மூடியே வை. Please keep this door closed. Can you hold the bag? பையை உங்களால் பிடிக்க முடியுமா? Can you hold the bag? Where shall I hide it? நான் அதை எங்கே மறைப்பேன்? Where shall I hide it? He gives us too much homework. அவர் எங்களுக்கு அதிகமான வீட்டு பாடம் தருகிறார். He gives us too much homework. I have forgotten what I was going to say. நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். I have forgotten நான் வந்து மறந்துட்டேன். What I was going to say நான் என்ன சொல்ல வந்தேன்னு. Who ate all the biscuits? எல்லா பிஸ்கெட்டுகளையும் யார் சாப்பிட்டாங்க? Who ate all the biscuits? I usually drive to work. நான் வழக்கமா வேலைக்கு கார்ல போவேன். I usually drive to work. They will come tomorrow. அவங்க நாளைக்கு வருவாங்க. They will come tomorrow. Choose carefully. கவனமாக தேர்ந்தெடுங்க. Choose carefully. The dog caught the ball. நாய் வந்து பந்தை பிடித்தது. The dog caught the ball. My papers blew all over the garden. என் காகிதங்கள் தோட்டம் முழுவதும் பறந்தன. My papers blew all over the garden. He bites his fingernails. அவர் தன் நகங்களை கடிக்கிறார். He bites his fingernails. It is easy to bend it. அதை வளைப்பது எளிது. It is easy to bend it. Shall we begin? நாம் தொடங்கலாமா? Shall we begin? They became friends. அவர்கள் நண்பர்கள் ஆனார்கள். They became friends. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.